ஹாய்ங்க. ஃப்ரைடே வந்து ஒரு 11:00லேருந்து அந்த வீடியோஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து பசங்க 2 பேருக்குமே ஆஃப் டே தான் ஸ்கூலு. அதில் பெரிய பாப்பா வந்து சீக்கிரம் போகிறா இல்லையா, அதனால் சீக்கிரமாகவே வந்துடுவா. அவள் வந்துட்டா. வந்தோடனே தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னா, நான் முன்னாடி நிறைய ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பசங்க 2 பேருமே தலைக்கு குளிக்கிறது வந்து இந்த அரிசி வடித்த தண்ணி இருக்கு இல்லையா, அதில் தான் வாஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இந்த தண்ணியை வந்து நான் வாரம் பூரா குக் பண்ணுறத எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஏன்னா வெளியில் வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி கெட்டு போயிடும், ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். நான் உப்பெல்லாம் போட்டு குக் பண்ண மாட்டேன். இது வந்து இந்த பாரம்பரிய அரிசியோட தண்ணிங்க, அதுதான் ஒரு மாதிரி கலராக இருக்குது. நம்ம ஒயிட் ரைஸ் அப்படின்னா ஒரு மாதிரி வெள்ளை கலரில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஷாம்பு போட்டுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கண்டிஷ்னர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பாரம்பரிய அரிசியோட தண்ணியை போட்டுட்டு அதுக்கப்புறம் சாதாரண தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிடணும். ஏன்னா அந்த தண்ணியில் வந்து ரொம்ப பிசுபிசுப்பாயிரும் முடி. ஸோ நிறைய நார்மல் வாட்டர் போட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த பிசுபிசுப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா முடியை தொட்டோம் அப்படின்னாலே ஒரு மாதிரி என்னமோ மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அதனால் நல்லா வாஷ் பண்ணிடணும். இப்போ பெரிய பாப்பாவுக்கு வந்து ஓரளவு முடி கம்மியாக தான் இருக்குது, அவள் பெரிய பொண்ணு, ஸோ அவளே வாஷ் பண்ணிடுவா. இப்போ சின்ன பொண்ணால் வந்து தனியாக வாஷ் பண்ண முடியாது, நிறைய முடி இருக்குது அப்படின்றதுனால. ஸோ அவளுக்கு வந்து இந்த பாரம்பரிய அரிசியோட தண்ணியை வாஷ் பண்ணுறப்ப மட்டும் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். பாப்பாவுக்கு வந்து இந்த பர்த்டேக்கு போட்ட ட்ரெஸ்ஸு வந்துட்டு கொஞ்சம் கிளிட்டர்ஸாக இருக்குது. ஸோ மிஷினில் போட்டோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே கிளிட்டர்ஸ் ஆயிரும். அதனால தான் கையில் வாஷ் பண்ணி வெளியில் வந்து நான் காய வச்சுருக்கேன். அவள் வர்ற டைமுமே ஆயிடுச்சு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து வா நம்ம போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னாங்க. அவள் வந்து ஒரு 1:30 மணிக்கிட்ட வருவாள். ஸோ அதுக்காக தான் அவளை கூப்பிட்றதுக்காக வந்து நாங்கள் போயாச்சு. இப்போ வந்து பசங்களுக்குங்க ஜான்வரி 9th தான் அடுத்த ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அது வரையிலுமே பாப்பா 2 பேருக்கும் லீவு தான். இந்த துணியெல்லாம் வெளியில் காய வச்சா லீசிங் ஆஃபீஸில் ஃபைன் போட மாட்டாங்களா அப்படின்ட்டுலாம் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. ஃபைன்லாம் இங்கே போட மாட்டாங்க. ரிப்பீட்டடாக நீங்கள் ஒரு மிஸ்டேக்கை பண்ணீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து நாக் பண்ணி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுப்பாங்க. மற்றபடி ஃபைன் போடுற அளவுலாம் பண்ண மாட்டாங்க. பாப்பா வந்து சாப்பிட்டுட்டா. பப்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தாங்க நினச்சிருந்தேன். எக் பஃப்பும் வெஜ் பஃப்பும் தான் பண்ண போகிறேன். ஸோ காலையிலே வந்து எக்கு எல்லாமே குக் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி அந்த வெஜ் பஃப்புக்கு தேவையான மசாலாவுமே ரெடி பண்ணிட்டேன். இந்த வெஜ் பஃப்போட ரெசிபி வந்து டீட்டெயிலாக நான் ஒரு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. அதை வந்து நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பின் பண்ணியிருக்கேன், அதை லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எக் பஃப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நம்ம கட் பண்ணிக்கணும். காலையில் வெஜ் பஃப் பண்ணேன் இல்லையா, அதோட ஆனியன் வந்து லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு. ஏன்னா இங்கே வந்து பெரிய மாதுளம்பழ சைஸில் இருக்குங்க ஆனியன். அதனால் ஒரே டைம்லாம் காலி பண்ணவே முடியாது, என்ன பண்ணாலும் ஒரு 2-3 டைமாவது வரும். ஸோ அதனால் காலையில் வச்ச மிச்சத்தை தான் இப்போ வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். அவனை வந்து நான் முன்னாடியே 400 ஃபாரன்ஹைட்டுக்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். அப்படி இல்லைன்னா 200 செல்சியஸ்க்கு நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. இப்போ வந்து எக் பஃப் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும். அது வந்து இந்த கண்ணாடி பதம் வரும் பாருங்களேன், அதளவு வந்து நம்ம வதக்கினா போதும். இப்போ வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காலையில் இந்த பஃப் பண்ணுறதுக்கு வெஜ் பஃப் பண்ணுறப்பே மொத்தமாகவே அரைச்சி வச்சுட்டேன். நான் எப்படியும் தேவைப்படும் இல்லையா, ஸோ அதனால தான் வந்து கொஞ்சமாக வந்து அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும். நம்ம அந்த அளவுக்கு வந்து வதக்கணும். சில டைம் வந்து இந்த ஸ்டேஜில் அடி பிடிக்கும். ஸோ அப்போது வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா அந்த அடி பிடிக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இன்றைக்கி அடி பிடிக்கலை, பட் முன்னாடியெல்லாம் பண்ணுறப்ப அடி பிடிச்சிருக்கு. நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா வந்து நம்ம இது அவனில் தான் பேக் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் வந்து இந்த அவனில் பேக் பண்ணுறப்பே போயிடும். அதனால் அது மசாலா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற அளவு மட்டும் நம்ம வதக்குனா போதும். இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதில் வைக்கணும், பஃப் ஷீட்டில் வைக்கணும். உப்பு போட்டுக்கோங்க மறந்துடாமல், என்ன நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ உப்பையும் போட்டு நல்லா வதக்கிட்டு
நம்ம எடுத்து வச்சாச்சு. நான் வந்து முன்னாடியே வந்து பப் ஷீட் வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதனால தாங்க பப்ஸ் பண்ணலாம் அப்படின்னே பிளானு. ஆனால் வந்து அந்த பப் ஷீட் எடுத்து பார்க்குறேன், ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்குது. மேபி கெட்டு போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அதை அப்படியே தூக்கி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நானும் அவங்களும் தான் போய் கடையில் மறுபடியும் புதுசாக பப் ஷீட்லாம் வாங்கிட்டு வந்து பண்ண ஆரம்பித்தோம். இப்போ வீட்லேயே நம்ம பப் ஷீட்லாம் பண்ணலாம், பட் அது கொஞ்சம் ப்ராசஸ் பெருசு. அதனால் நம்ம மோஸ்ட்லி நான் அது மாதிரி ட்ரை பண்ணதில்லை. ஏன்னா ரெடிமேடாக கடையில் கிடைக்கிது இல்லையா, ஸோ அதை வாங்கி தான் நான் பப்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன். இப்போ எக் பஃப் பண்ணுறதுக்கு வந்து எக் வாஷ் கொடுக்கணும். அதுக்காக தான் வந்துட்டு ஒரு எக்கை வந்து உடச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் ஃபைனலாக தான் கொடுக்கணும். இப்போ சில அவன்லாம் இந்த ப்ரீ ஹீட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்காதுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அவனை வந்து ஆன் பண்ணி அந்த டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அது ப்ரீ ஹீட் ஆகிருக்கும். நம்ம அதுக்கப்புறம் பேக் பண்ணுற எல்லா ஐட்டத்தையுமே வந்து அவனில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். நான் இந்த பஃப் ஷீட் தாங்க வாங்குவேன். இந்த ஒரு பஃப் ஷீட்டில் வந்து மொத்தம் 12 பப்ஸ் பண்ணிக்கலாம். 2 தான் இருக்கும் ஷீட் மாதிரி, 2 ஷீட் தனித்தனியாக இருக்கும். ஒவ்வொரு இதுலேயும் 6 6 பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு இதை கட் பண்ணோம் அப்படின்னா சில பேர் 3 பப்ஸாக கூட பண்ணுவாங்க. ஆனால் 3 பப்ஸாக பண்ணோம் அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குங்க. ஸோ அதுக்காக தான் வந்து 2 பண்ணோம் அப்படின்னா தான் பார்க்கவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பப்ஸ் மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா குட்டி குட்டியாக போண்டா மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்புறம் அந்த ஸ்டஃபிங் எல்லாமே வெளியில் வந்துடும். அதனால் மேக்ஸிமம் வந்து 2 பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பப்ஸு, கொழக்கட்டை, இந்த மாதிரி ஐட்டம், பேக்கிங் ஐட்டம்லாம் பண்ணேன் அப்படின்னா என்னோடய சின்ன பொண்ணுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்பா. ஸோ அதனால் வந்து இந்த வெஜ் பஃப் ஃபுல்லாகவே அவள் தான் வந்து இந்த ஸ்டஃபிங் எல்லாமே பண்ணாள். எக்குக்குமே அவள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாள். சின்ன பசங்களாக இருக்கும்போது 2 பேருமே வந்து பண்ணுவாங்க. ஆனால் இப்போ பெரிய பொண்ணு வந்து பெரிய கிரேட் போயிட்டா இல்லையா, அவளுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. அவளே ஓனாக குக்கிங் பண்ணிப்பா. மற்றபடி வந்து எங்கூட வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. ஸோ அதனால் அவள் வரல. இவள் மட்டும்தான் வந்து எனக்கு எல்லாத்துலேயுமே ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தா. பசங்க வந்துட்டு இந்த முட்டை குழம்பு, அப்புறம் வந்து இந்த பொடி மாஸ், ஆம்லேட், எக் அவிச்சு வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காதுங்க, சாப்பிடவே மாட்டாங்க. இதே இது வந்துட்டு கேக்லாம் எக் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்டுப்பாங்க. அப்புறம் இந்த ப்ரெட்லாம் வந்து எக்கு டிப் பண்ணி சில இதெல்லாம் பண்ணி சாப்பிடுவாங்கல்ல, நீங்களே சில ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா சாப்பிட்டுப்பாங்க. ஸோ மற்றபடி இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து தனியாக நான் வெஜ் பஃப் வந்து பண்ணிகிட்ருக்கேன். என் பசங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்ணும் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஏன்னா அந்த B12 அதெல்லாம் வந்து நான்வெஜ்ஜில் தான் கிடைக்கும். நான் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சொல்லிகிட்டே தான் இருக்கோம். மேபி இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டா கண்டிப்பாக மாறிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் ப்யூர் வெஜிடேரியன்லாம் கிடையாது. பசங்களுமே ரொம்ப குட்டியாக இருக்கும்போது அந்த கிண்டர் கார்டன்லாம் படிக்கிறப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்த பசங்க தான். அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடல அப்படின்ட்டு சாப்பிடாம விட்டுட்டாங்க. அந்த குஸ்காலாம் சாப்பிடுவாங்க. இப்போ நான் ரொம்ப திட்டி கொஞ்சோண்டு இந்த மட்டன் குழம்பெல்லாம் டேஸ்ட் பண்ண வச்சுருக்கேன். ஆனால் மட்டன்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. பெருசாகிட்டா கண்டிப்பாக மாறிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. இப்போ வந்து நம்ம எக் பஃப் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன், அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் கிட்ட ஆனியன் எடுத்து ஃபுல்லாக ஆனியனை வந்து அந்த எல்லா இதுலேயுமே வச்சிடணும். நான் போட்ட ஆனியன் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஒரு ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் தாங்க கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எக்ஸ்ட்ராலாம் ஆகலை. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஆனால் இது கொஞ்சம் வேஸ்ட் ஆயிரும் இல்லையா. நான் வந்து எக் பஃப் பண்ணேன் அப்படின்னா தக்காளி சேர்க்க மாட்டேன். ஏன்னா தக்காளி சேர்த்தேன் அப்படின்னா எனக்கு என்னமோங்க அந்த தக்காளி தொக்கு சாப்பிட்ற ஃபீல் ஆயிரும். ஸோ அதனால தான் நான் வந்து தக்காளியெல்லாம் சேர்க்குறதே கிடையாது. எனக்கு வந்து எக் பஃப் வந்து நான் சென்னையில் வடபழனியில் கொஞ்சம் வருஷம் இருந்தோம். அப்போ வந்து இந்த வடபழனி குமரன் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு மால் இருக்குங்க. வசந்த பவனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மால் இருக்கும். அங்கே ஒரு எக் பஃப் கிடைக்குங்க. எந்த கடையில் நீங்கள் போய் சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டான எக் பஃப்பை நீங்கள் சாப்பிடவே முடியாது. சென்னையில் வடபழனியில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்லேன்னா அங்கே ஒருக்க சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஆனால் இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த கடையெல்லாம் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து எக்கை கட் பண்ணிவிட்டு அந்த எல்லோ வந்து ஆனியனில் படுற மாதிரி நம்ம திருப்பி வச்சிடணும். திருப்பி வச்சுட்டு 4 பக்கமும் விரல் வச்சு தண்ணியை வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது நான் கடையில் இப்போ தாங்க வாங்கிட்டு வந்து இப்போ தான் ரூம் டெம்பரேச்சர் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப நேரமாக வெளியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி கூட வைக்க தேவை கிடையாது. எனக்கு வந்து அந்த ரூம் டெம்பரேச்சர் ரொம்ப வரல. ஸோ அதனால தான் வந்து நான் தண்ணியை தொட்டு ஃபுல்லாக சீல் பண்ணிட்டேன். எப்பயுமே நம்ம பஃப் பண்ணுறோம் அப்படின்னா வெஜ் பஃபுக்கு வந்து மில்க் தான் வாஷ் பண்ணணும். அந்த மில்க்கு தான் ப்ரஷ் பண்ணணும். எக்குக்கு மட்டும்தான் எக் பஃபுக்கு மட்டும்தான் எக் வாஷ் பண்ணணும். ஏன்னா எக் வாஷ் பண்ணணுன்னா அந்த கலர் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும் பார்த்தீங்களா, அதுக்காக தான் வந்து இதுக்கு எக் வாஷ் பண்ணுறோம்.
அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்துருச்சு. நான் பாப்பாட்ட சொன்னேன், சீக்கிரமாக பண்ணுடா, சவுண்டெல்லாம் வந்துருச்சு, நம்ம பேக் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளும் கடகடன்னு லாஸ்ட்டு சீக்கிரமாகவே எக் வாஷ் கொடுத்துட்டா. இப்போ வந்து அவனில் கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் நம்ம பேக் பண்ணணும். சில அவனில் சீக்கிரம் 15 நிமிஷம் கூட ஆகும். நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். மேலே கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ வந்து நான் குக்கரில் கேசரி பண்ண போகிறேன், சேமியா கேசரி. என் ஹஸ்பண்டோட ஆல் டைம் ஃபேவரட் வந்து இந்த சேமியா கேசரி தான். இதுக்கு ஒரு கடாயில் வந்து நான் 1 கப்பு வறுத்த சேமியா தான் எடுத்திருக்கேன். வறுத்தது எடுத்ததுனால ரொம்ப நேரம் நம்ம வறுக்க தேவை கிடையாதுங்க. கொஞ்சம் அது ஒரு சூடாகும் பாருங்களேன், அந்தளவு நம்ம வறுத்தோம் அப்படின்னாலே போதும். இதை நல்லா வறுத்துட்டு தனியாக வந்து வச்சுருங்க. இப்போ குக்கரில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அந்தளவு வந்து நெய் போட்டுக்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து கேசரி நல்லாவே பண்ண தெரியாதுங்க. இந்த குக்கரில் வந்து கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் கேசரி வந்து ஒரு பர்ஃபெக்டாக வந்து சூப்பராக வந்து நான் பண்ணுறேன். இப்போ வந்து நெய் எல்லாமே நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு, திராட்சை அந்த 2மே நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு வந்து சேர்த்துக்கலாம். அதை போட்டு நல்லா பொரியிற வரையிலும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1 கப்புக்கு 1.25 கப் அளவு தண்ணி. ஸோ 1.25 கப் அளவு தண்ணியை ஃபுல்லாக உள்ளே ஊற்றிடுங்க. நான் வந்து கலர் பொடியெல்லாம் சேர்க்கலை, கேசரி பவுடர். ஏன்னா ப்ரௌன் சுகர் தான் சேர்க்குறேன். ப்ளஸ் அந்த சேமியாவுமே ப்ரௌன் கலரில் தானே இருக்குது. அதனால் வந்து அந்த கேசரி பவுடர் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 3/4 கப்பு வந்து சுகர், என்கிட்ட ப்ரௌன் சுகர் இருக்குது அப்படின்றதுனால சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த சேமியா ஃபுல்லாகவே உள்ளே சேர்க்கணும். ஆல்ரெடி இந்த ரெசிப்பியை நான் ஒரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சிஸ்டர் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக லாங் வீடியோவில் போடுங்க அப்படின்னாங்க. அதனால தான் நான் மறுபடியும் ஒரு லாங் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ கொதிச்சிருச்சு. நம்ம சேமியா ஃபுல்லாகவே உள்ளே போட்டுட்டு ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடணுங்க. 2 விசில் வரணும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பப்ஸுமே நல்லா பேக் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதையுமே அவனை ஆஃப் பண்ணிவிட்டு நான் அவன்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டேன். இங்கே வந்துங்க இப்போ குக்கரை வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் 2 விசில் வந்தோடனே. அதே அடுப்புலேயே வந்து சரி ஆஃப் பண்ணிட்டோம்ல அப்படி நம்ம வச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 3ஆவது விசில் வந்துடும். 3 விசில் வந்துருச்சு அப்படின்னா இந்த கேசரி வந்து ரொம்ப குழஞ்சிரும், நல்லாவே இருக்காது. நீங்கள் நம்பவே மாட்டீங்கங்க, குக்கரில் வந்து இவ்வளோ உதிரியாக கேசரி பண்ண முடியுமா அப்படின்ட்டுன்னு அவ்வளோ சூப்பராக வரும். எனக்கு வந்து இந்த ரெசிபியை ஃபுல்லாக சொல்லி கொடுத்தது என்னோடய நாத்தனார், என்னோடய ஹஸ்பண்டோட அக்கா. அவங்க சூப்பராக குக் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் உதிரியாக கேசரி பண்ணவே எனக்கு தெரியும். அதே அளவுக்கு டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்கும், ரொம்ப ஈஸியுமே. நம்ம டக்குன்னு வந்து பண்ணிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்களுக்காக தானே கேசரியே பண்ணது. அவங்க வந்து சாப்பிட கூப்பிட்டப்ப அவங்களுக்கு கொஞ்சம் சடனாக ஒர்க் வந்துச்சு. ஸோ நான் வரல அப்படின்ட்டாங்க. நான் பசங்க மட்டும்தான் இதை சாப்பிட போகிறோம். டின்னரே வந்து எங்களுக்கு இந்த பப்ஸும் கேசரி மட்டும்தான். பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே லஞ்சு சாப்பிட்டாங்க. ஏன்னா சின்ன பொண்ணுக்கு வந்து ரொம்ப லேட்டாக தான் ஸ்கூல் விடுறாங்க. ஆனாலுமே லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வர வேணான்ட்டாங்க. ஸோ 1:30 மணிக்கு வந்து தான் அவள் லஞ்சு சாப்பிட்டா. அதுக்கப்புறம் ஒரு டைம் ஜூஸ் மட்டும் போட்டு கொடுத்தேன், அவ்வளோதான். அவங்க அப்புறம் எதுவும் சாப்பிடல. இந்த பப்ஸ் மட்டும்தான். டின்னர் எல்லாத்துக்குமே இந்த பப்ஸு தான், கேசரியும் தான். அதுவும் பசங்க வந்து இந்த ஸ்நாக்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. கேசரி ரொம்பலாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் எனக்கும் அவங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் மட்டும்தான். ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா அவளே பண்ணி சாப்பிட்டுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ரொம்ப ஆசையாக இருந்தேன்னா கடையில் கேட்பா. ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த சிப்ஸு அந்த மாதிரி தான். சிப்ஸ் அடிக்கடி வாங்கி கொடுக்க மாட்டோம். எப்போயாச்சும் ரொம்ப ரேராக தான் ஆசையாக இருக்குது அப்படின்னா அது மட்டும் வாங்கி கொடுப்போம். மற்றபடி வந்து இந்த சாப்பிட்றது, ஜூஸ் குடிக்கிறது அது மட்டும்தான். அவங்க சாப்பாடு சாப்பிட்றது அது மட்டும்தான். இதோட வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. மறுபடியும் இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.